நேசிக்க ஆரம்பித்து விடுவோம். அல்லாஹ் இந்த உள்ள இணைப்பை பிணைப்பை ஏற்படுத்துகிறான். அப்ப இவ்வளவு பெரிய பிணைப்பு ஏற்பட்டிருக்கும் போது திடீர்னு யாராவது வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குறாங்க, ஆனா அந்த ஹதீஸ நம்புறாங்க, இது செய்யறாங்க, அது சிறுக்குன்னு புதுசா சிறுக்க கண்டுபிடிச்சு, சிறுக்கையா புதுசா கண்டுபிடிக்கிறது, தௌஹீதையா புதுசா கண்டுபிடிக்கிறது. அல்லாஹ் எதை தௌஹீத் சொன்னா அதான் தௌஹீத், அல்லாஹ்வுடைய ரசூல் எதை சிறுக்குன்னு சொன்னாங்களோ அதான் சிறுக்கு, அல்லாஹ்வுடைய ரசூல் எதை நம்ப சொன்னாங்க அது நம்புற வந்தா மூமின். அல்லாஹ் ரசூல் நம்ப சொன்ன விஷயத்தை இது சிறுக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லி சிறுக்குல கொண்டு போய் நிப்பாட்டினா என்ன நடக்கும்? அல்லாஹ் மட்டும் நம்பக்கூடிய அவ்வளவு பேர் முஷ்ரிக் ஆயிருவாங்க. அப்ப அல்லாஹ் ரசூல் சிறுக்குன்னு சொன்னா அதை சொல்லலாம். ஆனா இன்றைக்கு அல்லாஹ் ரசூல் சொன்னதையே நம்பக்கூடியவர்கள் இந்த வசனத்தை நேரடியாக நம்பினால் சிறுக்கு வந்துவிடும், புகாரியில் உள்ள இந்த ஹதீஸை நம்பினால் சிறுக்கு வந்துவிடும் என்று சொல்லி இந்த சகோதரத்துவத்தை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது யாரோட மோதுறது? இது நம்மோட மோதுறதா? யாரோட மோதுறது? அல்லாஹ்வோட மோதுறது. அல்லாஹ்வை நம்புற மக்கள் எல்லாம் ஒரு அணியில திரணும்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் திரட்டி இருக்கிறான் இந்த அணியை, அல்லாஹ் இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப அதுல போய்கிட்டு இந்த மாதிரியான ஷிர்க் குழப்பத்தை ஏற்படுத்தி மூமின்களை காஃபிர் முஸ்லிக்குன்னு சொன்னா இதுதான் முதல் தௌஹீதுக்கு எதிரான அம்சம். முதல் நீங்க புரியணும், தௌஹீதுக்கு எதிரானது என்ன? குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டதை அப்படியே நம்பணும், தலையில தூக்கி வச்சு ஏத்துக்கிறணும். ஹதீஸ்ல நான் ஆராய்ச்சி பண்ண ஒத்து வந்தா ஏத்துக்கிறேன், ஒத்து வரான்னா மறுப்பேன், அதை நம்புறவங்களை வழிகேடன்னு சொல்லுவேன், அவங்கள பின்பற்றி தொழக்கூடாதுன்னு சொல்லுவேன், ஹரம் ஷரீஃப் இமாமா இருந்தாலும் அவங்களும் முஸ்லிக்குன்னு சொல்லுவேன், புகாரி இமாமா இருந்தாலும் இன்னைக்கு என் வழக்கத்தை ஏத்துக்கிறான்னா இமாம் புகாரி முஸ்லிக்கு தான். ஆணவோ அகம்பாவோ தலைக்கணம் முடிச்சு பேசுனா அல்லாஹ் அதை ஏத்துக்குருவானா? இதுக்கு பேரு தௌஹீதா? இது எப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்றானே, வலா தகூனு கல்லதி நகலத் கஸ்லஹா மின் பாதி குவத்தின் அன்காசா. கஷ்டப்பட்டு ஆடைய உறுதியாக நெய்த பிறகு அது அப்படியே துண்டு துண்டா வெற்றாலே அவளை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். இவள் பைத்தியக்காரி. அல்லாஹ் சொல்றான், கஷ்டப்பட்டு என்ன செய்யறா? கொஞ்சம் கொஞ்சமா ஆடையை நெய்கிறா. ஆடை என்ன செய்யறா? கொஞ்சம் கொஞ்சமா நெய்கிறா. எவ்வளவு நேரம் எடுக்கும், எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா. அழகா நெஞ்சு முடிஞ்சாச்சு, அது ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்கு பின்னாடி அவன் என்ன செய்யறான்னா அதை துண்டு துண்டா வெட்டுறா. இவளை பைத்தியக்காரின்னு சொல்லுவோம். அறிவுள்ளவளா இவ? இந்த மாதிரி வேலையை நீங்க செய்யாதீங்கிற அல்லாஹ் எதை சொல்றான்? தௌஹீதை தான் சொல்றான். தௌஹீதை சொல்லி சொல்லி மக்களை எல்லாம் ஷிர்க்ல இருந்து மீட்டெடுத்து மக்களை எல்லாம் தௌஹீது பக்கம் அழைச்சு தர்கா வழிபாடு, கபர் வழிபாடு, மௌலூது வழிபாடு, தகடு தாயத்து எல்லாத்திலையும் மீட்டு தௌஹீதை வணங்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஒரு வலுவான ஒரு கூட்டம் உருவாகி இருக்கும் போது புதுசா சிந்தனையில தனக்கு தோன்றிய கொள்கைகளை எல்லாம் சொல்லி நீங்கள் பல துண்டுகளாக வெட்டி விடாதீர்கள். இது வரும், வரலாற்றுல வந்துச்சு, பல விஷயங்கள்ல வந்துச்சு. நம்ம சமுதாயத்துல இன்னைக்கு ஹதீஸ்ல மறுக்கிற விஷயத்துல வருதுன்னு வைங்களேன். அப்ப இதுதான் தௌஹீதுக்கு எதிரான விஷயம். தௌஹீதுனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தா எல்லாம் சரியில்லை, இதை செய்யக்கூடாது. இது அல்லாஹ்வோட மோதுறது தான், அல்லாஹ் உருவாக்கிய செட்டப்பை உடைக்கிறது தான். இது தௌஹீதுக்கு எதிரான அம்சம் தான் சகோதரர்களே. வரலாற்றுல என்ன நடந்துச்சுங்க? நீங்க இப்படிதான் வழிகேடுகள் வரும், அல்ல தௌஹீதுக்கு எதிரான சிந்தனைகள் வரும். எப்படி வந்துச்சு தெரியுமா? இப்ப அல்லாஹ் பாக்குறான், அல்லாஹ் கேட்கிறான். இது நம்ம நம்பணுமா நம்ப கூடாதாங்க? நம்பணுமா நம்ப கூடாதா? நம்பணும். ஏன் நம்புறோம்? அல்லாஹ் சொல்றான், வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். அல்லாஹ்வுக்கு கை இருக்கா இல்லையா? திருமறை குர்ஆன்ல வருகிறது. யதுல்லாஹி ஃபௌக ஐதிஹிம், அல்லாஹ்வுடைய கை அவர்களின் கைகளுக்கு மேலே இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கை இருப்பதாக வருகிறது, அல்லாஹ்வுக்கு கால் இருப்பதாக ஹதீஸ்கள் வருகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி வருகிறது. இப்ப தௌஹீதுங்கிற பேர்ல இந்த தௌஹீதுக்கு எதிரான வழிகேடு எப்படி வரும் தெரியுமா? அது வழிகேடுங்கிற தெளிவா பேர்ல வராது, சத்தியத்துடைய சாயல்ல தான் வரும். நம்ம தான் அதை ஓரங்கட்டி வைக்கணும். எப்படி வந்து தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான் தன்னை பற்றி, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போல எதுவும் இல்லை. அல்லாஹ்வை போல எதுவும் இருக்கா? எதுவும் எது குர்ஆன் வசனம் நம்புறோம். இப்ப வருது குழப்பம் பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான் பாக்குறானா? நம்மளும் பாக்குறோம் கேட்கிறோம். நம்ம பாக்குறோமா இல்லையா? கேட்கிறோமா இல்லையா? அப்ப அல்லாஹ் பாக்குறான் கேட்கிறான்னு சொன்னா இது எது மாதிரி ஆயிருது? நம்மள மாதிரி அல்லாஹ் ஆயிடுறான். அல்லாஹ் நம்மள மாதிரி கிடையாதுன்னு திருக்குர்ஆன் சொல்லுது.
அப்ப எப்படி அல்லாஹ் பார்க்கறான்? அப்ப அதனால பார்க்கறான் கேட்கிறான்னு சொன்னா அது பார்க்கிறது அர்த்தம் இல்ல, கேட்கிறது அர்த்தம் இல்ல, அதுக்கு வேற வேற அர்த்தம். அல்லாஹ் அரிசியின் மீது அமைந்திருக்கிறான் என்றால் அரிசுங்கிறது அரிசி கிடையாது, அது அதிகாரம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய கைனா அங்க உதவின்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய காலுனா காலு கிடையாது, அங்க அதிகாரம்னு அர்த்தம். இப்படி சொல்லுவாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். கேட்கும்போது ஆமாங்க, அல்லாஹ்க்கு என்னங்க கை, அல்லாஹ்க்கு என்னங்க காலு, அவன் நம்மள மாதிரியா? இதனால என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா மூமின்கள் என்ன நம்புவாங்க? அல்லாஹ் என்ன சொன்னாலும் நான் நம்பு, அதை விட்டு கொடுக்க. இதாங்க கொள்கை உறுதி. ஒரு சின்ன இதுதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எப்படி பாதுகாக்கிறான். இந்த மார்க்கத்தில் யாராவது ஒரு சின்ன களங்கத்தை ஏற்படுத்த நினைத்தாலும் கொள்கையில உறுதியான மக்கள் அதை விடமாட்டார்கள். அதை எதிர்த்தது வழிகேடு என்பதை சமுதாயத்தில் அடையாளப்படுத்துவார்கள். இப்படித்தான் சத்தியத்துக்கும் பாத்திலுக்கும் இடையே வரலாறு நெடுங்கிலும் போராட்டம் நடந்திருக்கிறது. அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப தௌஹீதுல உள்ள மக்கள் என்ன சொன்னாங்க? இந்தா பாரு, அல்லாஹ் பாக்குறானா நம்பிட்டு போய்கிட்டே ஏறி, அல்லாஹ் கேட்கிறான் நம்பிக்கிட்டு போய்கிட்டே ஏறி, அல்லாஹ் கை இருக்கு கால் இருக்குன்னா நம்பிக்கிட்டு போய்கிட்டே ஏறி. அதுக்கு இந்த அர்த்தம் அந்த அர்த்தம் தூக்கி தூர போடு, அதெல்லாம் நீ சொல்லாது, அல்லாஹ்வுக்கு தெரியாதா அது? அப்ப நம்ம எப்படி நம்புவோம்? அல்லாஹ் பாக்குறான் கேட்கிறான், ஆனா நம்மள மாதிரி பார்க்கல. அவன் பார்க்கிறது வேற, நம்ம பார்க்கிறது வேற. அவன் கேட்கறது வேற, நம்ம கேட்கறது வேற. அல்லாஹ்வுடைய சிபத்துகள் வேற, நம்முடைய சிபத்துகள் வேற. அப்ப லைஸ கமிஸ்லி ஷைஇன் என்பதை நம்ம நம்புவோம், அல்லாஹ் எதை சொன்னானோ அதையும் நம்புவோம். இப்ப அந்த வழிகட்ட கூட்டம் இருக்குல்ல, தான் சொன்ன கருத்துக்கு வரலங்கிறனமோ என்ன சொன்னாங்க? இவங்க எல்லாம் முஷ்ரிக்கு. என்னது? இவங்க எல்லாம் முஷ்ரிக்குகள். ஏன்னா அல்லாஹ் அடியார்களுக்கு ஒப்பிட்டு விட்டார்கள் இப்படின்னு வந்துச்சு குழப்பம். இதுதான் தௌஹீதுக்கு எதிரானது. எப்படி குழப்பம் வருது தெரியுதா? இந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே இன்றைக்கும் அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ளணுங்கிற மனப்பக்குவம் இல்லாம அதுல நாட்டிய வாதங்களை வைத்து அறிவுக்கு ஒத்து வருதுகிறதா, நடைமுறையில செஞ்சு காட்ட முடியுமா என்றெல்லாம் வாயடித்து ஹதீஸ்களை துணிந்து மறுத்து அதனால் ஏற்பட்ட முசீபத் என்ன? இந்த வழிகேட்டை சொல்லக்கூடியவர்களை தவிர உலகத்தில் யாருமே முஸ்லிம் இல்லை. இதற்கு முன்னால் புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், ஹதீஸ்கள், ஷேக் இப்னு தைமியா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் யாருமே தௌஹீதுல இல்ல. அவ்வளவு பேர் லலாலத்துல இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இவர் தான் புதுசா தௌஹீத சொல்றாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாயிருச்சு சகோதரர்களே. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இது தௌஹீதுக்கு எதிரான வழிகேடு, இது தௌஹீதுக்கு எதிரான சிந்தனை, அல்லாஹ்வோட மோதக்கூடிய ஒரு காரியம். இது நம்ம இடத்துல வரக்கூடாது. இதுவும் குஃபுர் தான். குஃபுர்னா அல்லாஹ் மறுக்கிறது மட்டும் குஃபுர் இல்ல. எது குஃபுரு? அல்லாஹ் உருவாக்கி இந்த செட்டப்பை உடைக்கிறது, ஈமான்ல விளையாடுறது. நபி அவர்கள் சொன்னாங்க, மன் கதஃப மூமினன் பி குஃப்ரின் ஃபஹுவ கத்லிஹி. ஒரு மூமினை யார் காஃபிர் என்று பட்டம் தருகிறானோ அவனை கொலை செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் நபி அவர்கள் கொலையோட சம்பந்தப்படுத்தினாங்க? கொலையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குஃப்ர்னு சொல்லி காட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் கிதாலுஹு குஃப்ருன். ஒரு முஸ்லிமை திட்டுவது பெரும்பாவம், அவனிடம் சண்டையிடுவது குஃபுர், குஃபரான காரியம். அப்ப தௌஹீதுக்கு எதிரு. குஃபுர்னா என்ன? தௌஹீதுக்கு எதிரு தானே. லா தர்ஜிஉ பாதி குஃபாரன் யضربு பஅலுக்கும் ரிகாப பஅல். எனக்கு பிறகு ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு காஃபிர்களாக மாறாதீர்கள். இது குஃபுர். நபி அவர்கள் ஒரு மூமினை பார்த்து காஃபிர் என்று சொல்வது, முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுப்பது, இதை இது போன்ற குஃபுருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிகராக ஆக்கினார்கள். அந்த மாதிரியான பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய மக்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன தஃபர்ரகு வக்தலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத். தெளிவான சான்றுகள் வந்த பிறகு முரண்பட்டு பல கூட்டங்களாக மாறிவிட்டார்களே, இவர்களைப் போல நபியை நீங்கள் ஆகிவிடாதீர்கள், நீங்கள் மக்களை ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்ம யூத நசராக்களை போல ஆகக்கூடாது. அவங்கள பாருங்க, யூத நசராக்கள் எப்படி இருக்கிறாங்க? இவன் தான் முஸ்லீம், இவன் யூதன், இவன் கிறிஸ்தவன், நாங்க தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நசராக்களே பல கூட்டங்கள் உருவாகிவிட்டது. இந்த நிலை இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வரக்கூடாது. அல்லாஹ் உபதேசம் செய்கிறான். சரி, இது போன்ற காரியத்தை செய்தவர்களை பார்த்து மறுமையில் அல்லாஹ் சொல்லுவான், கஃபர்தும் பாத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு காஃபிரா போனீங்களா? என்ன கேள்வி கேட்கிறான்?
இந்த பிரிவினை ஏற்படுத்தி அல்லாஹ்வுடைய வட்டத்தை உடைக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லுகிறான், கஃபர்தும் பஅத ஈமானிக்கும், உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் காஃபிராகி போனீர்களா என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பான சகோதரர்களே, இது தௌஹீதுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏனென்றால் இது தௌஹீதுடைய நன்மையை அழிச்சிடும். தௌஹீதை சொல்லி சொல்லி என்ன நன்மை சமுதாயத்தில் ஏற்படுமோ அந்த நன்மை அப்படியே டோட்டலா நின்று போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயல்தான் இது போன்ற பிரிவினைகள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், யுஃபர் லிகுல்லி ஆபிதின், ஒவ்வொரு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத ஒவ்வொரு மனிதனுக்கும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் வாரத்தில் 2 நாள் அடியாருடைய பாவங்களை மன்னிக்கிறான். திங்கட்கிழமை, இன்னொன்று என்னது, வியாழக்கிழமை. யாருக்கு மன்னிக்கிறான்? லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷையன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத மக்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான். ஆனால் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் அல்லாஹ் சொல்லிடுவான், இல்லா ரஜுலன், இவன் பாவத்தை மட்டும் மன்னிக்காதீங்க, இவனை நிப்பாட்டிருங்க. கானத்து பைனஹு வ பைன அஹீஹி ஷஹனா, அவனுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் மத்தியிலே குரோதம் இருந்தது, பிரச்சனை இருந்தது. 2 பேரும் சேரவே இல்லை. 2 பேருடைய பாவத்தை நிப்பாட்டுங்க. பாவம் மன்னிக்கப்படாத சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. எதுவரைக்கும்? அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமினை நீங்கள் நேசித்து அவனோடு நீங்கள் இணக்கமாகாத வரை ஒவ்வொரு திங்கட்கிழமை வியாழக்கிழமை அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். ஆனா இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பது இல்லை. ஹத்தா இஸ்தலிஹா, இவங்க எப்ப சேர்றாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் சொல்லிடுவான், இவர்கள் எப்போது சேருகிறார்கள், எப்ப சேர்றாங்களோ அப்ப அவங்க பாவத்தை மன்னிங்க, அது வரைக்கும் இவங்க பாவத்தை மன்னிக்க வேண்டாம். நான் சொன்னது நீங்க செஞ்சீங்களா? அல்லாஹ் என்ன சொன்னா, லா யஹில்லு லில் முஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாத்தி லயால், 3 இரவுகளுக்கு 3 நாட்களுக்கு மேலாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை வெறுத்து ஒதுக்குவது ஹலால் இல்லை, ஹராம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் நம்பி இருக்கிறாங்களா? 3 நாளைக்கு 3 ஏதோ தவறுகள் மனக்கசப்புகளா அது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 நாளைக்கு என்ன செய்யலாம், நம்ம அந்த வெறுப்பை காட்டலாம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், 3 நாள் கடந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம பேசிவிட வேண்டும். இல்லை என்றால் அது ஹராம். 2 பேரும் ஹராமிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். ஏன்னா அல்லாஹ் அதை விரும்பல சகோதரர்களே, தௌஹீதுக்கு எதிரான விஷயம். நபி அவர்கள் சொன்னாங்களே, லா ததாபரு வலா தபாகலு வலா தஹாசது, ஒருவரை ஒருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஒருவரை பார்த்து ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடிமைகளாக நீங்கள் சகோதரர்களாக இருங்கள். இந்த சகோதரத்துவத்தை நபி அவர்கள் எங்க சேர்த்து சொன்னாங்க? இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடிமைகளா நீங்கள், அப்போ உங்கள்கிட்ட சகோதரத்துவம் இருக்கணும். யாரிடத்துல இந்த சகோதரத்துவம் வெளிப்படாது? இந்த நாம் பெரியவன், அந்த ஆணவம் அகம்பாவம் வரும்போது அப்போ இந்த சகோதரத்துவத்தை அவங்கள்ட்ட பார்க்க முடியாது. ஏன்னா சகோதரத்துவத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒண்ணுமில்லாத விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனா ஒவ்வொருவருக்கும் என்ன, நாம பெரிய ஆளுங்கிறது மனசுல இருக்கும். அது வாயில சொல்ல மாட்டாங்க. வாயில சொல்லுவாங்களா ஓப்பனா நாம பெரிய ஆளுன்னு சொல்லி, அது சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த சகோதரத்துவத்தை முறிப்பதற்கு, ஒரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொல்லாமல் இருப்பதற்கு, 3 நாளுக்கு பிறகும் ஒரு முஸ்லிமின் மீது குரோதத்தை மனதிலே தூக்கி கொண்டு அலைவதற்கு அவர்களிடத்தில் உள்ளது என்ன? நாம் பெரியவங்கிற சிந்தனை. அப்ப இது தௌஹீதுக்கு எதிரானதா இல்லையா? அல்லாஹ்வின் அடிமை என்ற சிந்தனை இருந்தால் அவர்களிடத்தில் இந்த சௌரத்துவம் இருக்கும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வின் அடிமைகளாக சகோதரர்களாக இருங்கள். நம்ம எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கணும். அடிமைங்கிற உணர்வு நமக்கு இருக்கணும். அல்லாஹ்வுடைய அடிமை, நாங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்கள் அப்படின்னா எல்லோரும் சகோதரர்களா இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்தால் கூட அதை நாம் சகித்துக் கொண்டு ஈமானிய உறவை நாம் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கதான் நம்ம அல்லாஹ் மீது எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோங்கிறது தெரியும். நம்முடைய தனிப்பட்ட விருப்பம், நம்மளுடைய தனிப்பட்ட சுய உணர்வு இதெல்லாம் என்ன சொல்லும்னா, இந்த ஆள் கூட பேசவே கூடாது, இவர் கூட நம்ம பழகவே கூடாது. இவர் சில பேர் பாத்தீங்கன்னா இவர் மௌத்துல கூட நான் முழிக்க மாட்டேன் என்ற அளவுக்கு பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அது அல்ல இஸ்லாம். இப்படிப்பட்டவர்கள் தௌஹீதுக்கு எதிரான காரியத்தை தான் செய்கிறார்கள். தௌஹீதுங்கிறது என்ன இருக்கு?
இந்த நேரத்தில் கூட நம்முடைய உணர்வுகளையும் நம்முடைய கோபங்களையும் நம்முடைய டென்ஷனையும் அடக்கிக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இவர் மூமினாக இருக்கிறார், அல்லாஹ் இவரை மூமினாக பார்க்கிறார், எனவே நானும் இவரை மூமினாக பார்க்கிறேன் என்று அந்த ஈமானிய உணர்வுக்கு நீங்க முக்கியத்துவம் அளித்தால் நீங்கள் ஈமானை பலமாக பற்றி பிடித்துக் கொண்டீர்கள். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் உருவாக்குனாங்க. ஒரு சில நிகழ்வுகள், அபூபக்கர் சித்திக் இந்த உம்மத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சிறந்த நபித்தோழர் யார்? யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு சம்பவம், அவங்க பிலால், சுஹைப், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர்களை கடந்து போகிறார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போது அந்த இடத்துக்கு அபூ சுஃபியான் வருகிறார். அபூ சுஃபியான் பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது அவர் முஸ்லிம்களுக்கு தலைவராக இருக்கிறார். அப்ப இந்த 3 பேரும் சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள், சல்மான் ரலியல்லாஹு அவர்கள், இந்த 3 பேரும் சொன்னாங்க, மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் அதுவில்லாஹி மா அஹதஹா, அல்லாஹ்வுடைய வாட்கள் இன்னும் இந்த அல்லாஹ்வின் எதிரியின் கழுத்தை பதம் பார்க்கவில்லை. எதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறான், எத்தனையோ அல்லாஹ்வின் எதிரிகளுடைய கழுத்தை அல்லாஹ்வுடைய வாள் பதம் பார்த்து விட்டது, ஆனால் இன்னும் இவருடைய கழுத்தை பதம் பார்க்கவில்லை என்று இந்த 3 பேரும் சொல்கிறார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 3 பேரையும் கண்டித்தார்கள். தகூலுன ஹாதா லி ஷைഖி குரைஷின் வ சய்யிதிஹிம், யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றீங்க? குறைசி தலைவர், குறைசிகளுடைய தலைவர், அவரை பார்த்து இந்த மாதிரி நீங்க பேசலாமான்னு சொல்லி அந்த 3 சஹாபாக்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கடிந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தகவலை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் இந்த மாதிரி 3 பேர் பேசுறாங்க, அப்ப அந்த 3 பேரை நான் கண்டிச்சேன். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர் அவர்களே, லஅல்லக அகலப்தஹும், நீ அவர்களை கோபப்படுத்தி இருக்கலாம், நீ அவர்களை கோபப்படுத்தி இருக்கலாம். லஇன் குன்த அகலப்தஹும் ஃபகத் அகலப்த ரப்பக, நீ அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உன்னுடைய இறைவனை நீ கோபப்படுத்தி விட்டாய். அவர்களை நீ கோபப்படுத்தி இருந்தால் உன் இறைவனை நீ கோபப்படுத்தி விட்டாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குலப்பெருமையா? அது தேவையில்லை. இவங்க யாரு? மூமின். இவங்க யாரு? அபூ சுஃபியான் யாரு? முஷ்ரிக். அப்ப யாருக்கு நம்ம அன்பு காட்டணும்? யாரிடத்தில் நம்முடைய கோபத்தை காட்டணும்? முஷ்ரிக்கிடம் கோபத்தை காட்ட வேண்டும், மூமின் இடத்துல அன்பாக நடக்கணும். அவங்க சொன்ன வார்த்தை ஒரு தப்பான வார்த்தை இல்ல, நல்ல வார்த்தை தான். அப்ப நபி அவர்கள் இப்படி சொன்னாங்க. சொன்னோனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், என்ன செய்யணும் என்பது இந்த சம்பவத்தில் நம்ம புரியணும் சகோதரர்களே. அந்த 3 பேர் யாரு தெரியுமா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எகிப்து அடிமை, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பாரசீக நாட்டை சார்ந்தவர்கள், சல்மான் பாரிசி, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரோம் நாட்டை சார்ந்தவர்கள், ரோமபுரி. இந்த 3 பேருமே குறைசிகள் கிடையாது, அரபுகள் கிடையாது, வெளிநாட்டவர்கள். அபூபக்கர் சித்திக் யார்? அவர் அரபுகளிலே உயர்ந்த குலத்தை சார்ந்தவர், குறைசி குலத்தை சார்ந்தவர். அவர் யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடிமை விடுதலை விட்ட எஜமான். பிலால் ரலியல்லாஹு எஜமான் தான் யாரு? அபூபக்கர் சித்திக். அவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து இவ்வளவு இருந்தது. ஆனால் நீங்க கோபப்படுத்தி இருக்கலாம். கொள்கைக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவங்களை கண்டிச்சாங்க. உடனே என்ன செஞ்சாங்க? அவங்க தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய பதவி, நம்ம எப்படிப்பட்டவங்க, நம்ம எந்த ஊரு, இவங்களா எந்த ஊர், இது எதையுமே பார்க்கல. போனாங்க அபூபக்கர் சித்திக் அந்த 3 பேர்ட்டையும் போய் கேட்டாங்க, என்னுடைய சகோதரர்களை நான் உங்களை கோபப்படுத்தி விட்டேனா, மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. இந்த உணர்வு எப்படி சகோதரர்களை வந்துச்சு? யாரிடத்துல யார் மன்னிப்பு கேட்கிறார்? எஜமான் விடுதலை விட்ட அடிமை இடத்துல மன்னிப்பு கேட்கிறார். ஏதோ ஒரு நாட்டிலிருந்து வந்த அயல் நாட்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். கேட்கக்கூடியவர் சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து உள்ளவராக பார்க்கப்படுகிறார். என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டாங்க. அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த நேரத்தில் ஏதாவது கோபத்தை வெளிப்படுத்தினாங்களா? இருந்தாலும் எப்படி செஞ்சிருக்கோம், எப்படி? அந்த 3 பேரும் சொன்னாங்க, யக்ஃபிர் அல்லாஹு லக யா அஹி, அல்லாஹ் என்னுடைய சகோதரனே, அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பானாகன்னு சொன்னாங்க. இதுதான் அவங்களுக்குள்ள உறவு. ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துச்சு, அது எப்படி அவங்க தீர்த்துக்கிட்டாங்க? ஈகோ பார்க்காம, தன்னுடைய உணர்வை பார்க்காம, பெருமை அடிக்காம,
நம்முடைய அந்தஸ்து போயிருமோ என்று. இதுதான் அந்தஸ்து. எது அந்தஸ்து? நம்மிடத்துல தப்பு இருக்குன்னு சொன்னா நம்ம பணியணும். ஒரு ஆள்கிட்ட நம்ம தவறா நடந்துட்டோம்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் மேல உங்களுக்கு உண்மையான நம்பிக்கை இருந்தா அவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கணும். அபூபக்கர் சித்திக் இதுலதான் அவங்க உயர்ந்தாங்க. எப்படி உயர்ந்தாங்க பத்தீங்களா? இதுலதான் அபூபக்கர் சித்திக்ல அவங்க இந்த அளவுக்கு உயர்ந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பை தந்திருக்கிறார். இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய பார்க்கலாம். இந்த சகோதரத்துவம் இடத்துல வரணும். அல்லாஹ்வுக்காக அற்பமான விஷயங்களை எல்லாம் நம்ம மறக்கணும். இன்னொரு சம்பவம் பாருங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் அடிக்கடி கருத்து வேறுபாடு வரும். சகஜமா பேசிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் ரொம்ப சிநேகிதர்கள். அதனால சில நேரங்கள்ல பேச்சுகள்லாம் கொஞ்சம் கடுமையா போகும். ஒரு நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அவங்க அவசரப்பட்டு உமர் ரலியல்லாஹுங்களை திட்டி விட்டார்கள், ஏசி விட்டார்கள். அப்பவே உங்களுக்கு விளங்கிருச்சு, ஆஹா நம்ம டென்ஷன்ல பேசிட்டோம். அந்த சபையில என்ன செஞ்சுட்டாங்கன்னா புரிஞ்சுட்டு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, சகோதரர் நான் அவசரப்பட்டுட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டாங்க. எப்படி நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செய்து கொண்டு பல மாதங்களாகும், பல வருடங்களாகும் தப்பு செஞ்சிருப்போம். ஆனா எது வந்து நிக்கும்? அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்கிறதா, அவங்ககிட்ட போய் நம்ம கீழே இறங்குறதா? இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஆனா அவங்ககிட்ட அது வரல, மன்னிச்சுக்கோங்கட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அபூபக்கர் நேரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. அது பக்கம் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு தேடி வீட்டுக்கு போறாங்க. எப்படி? அபூபக்கர் அவங்களை தேடி வீட்டுக்கு இவங்க தேடி போறாங்க. இப்படி இருந்திருக்காங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அபூபக்கர் அவங்க புகார் பண்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி நான் ஒரு தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். உமர் அவங்க மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. உமர் எல்லாம் அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நபியுடைய முகமெல்லாம் மாறி போயிருக்கு. அபூபக்கர் உங்களுக்கு கவலை, பயம். அவங்களையும் முந்தி கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே அனகுந்து அல்லாம நான் தான் தப்பு பண்ணிட்டேன், உமர் தப்பு பண்ணல. இப்படி நடந்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்ல என்கிட்ட நீ கோபிக்கிறியா, நான் எப்படி காட்டுறேன் பாரு, இந்த மாதிரியான சிந்தனைகள் தானே வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அபூபக்கர் சித்திக்களுடைய சிறப்பை சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் நான் பிரச்சாரம் செய்யும் போது பொய் சொல்றேன்னு சொன்னீங்க, ஆனா அபூபக்கர் சொன்னாரு நீங்க உண்மை சொல்கிறீர்கள் என்று என்னை உண்மைப்படுத்தினார். அந்த என்னுடைய தோழரை நீங்கள் நோவினைப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவங்களை யாருமே நோவினைப்படுத்துறது கிடையாது. அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரியான ஒரு உணர்வு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்முடைய பிரச்சனைகள் அதையெல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும். அடுத்து தௌஹீதுக்கு எதிரான அம்சம் என்னன்னு கேட்டா பெருமை, ஆணவம், கிபுர். கிபுர்னு சொல்றாங்கல்ல, இந்த ஆணவம் என்ன ஆணவம் கிபுருங்கிறாங்கல்ல, கிபுர்னா அது யாருடைய தன்மை? அது அல்லாஹ்வை நம்ம அக்பருங்கிறோம். கிபுருங்கிற வார்த்தை அக்பர்ல இருந்து வந்தது, அக்பருங்கிறோம். அல்லாஹ்வை கபீருங்கிறோம். அல் முத்தஆல், அல் கபீருல் முத்தஆல், அலீம், அவன் பிரம்மாண்டமானவன், இந்த பிரம்மாண்டம் பெரியவன், இதெல்லாம் அல்லாஹ்வுக்குரிய தன்மை. அப்ப யாருக்காவது நாம் பெரியவங்கிற சிந்தனை வந்துச்சுன்னு வைங்களே, அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம இருந்தாலும் அவங்க தௌஹீதுக்கு எதிரான நிலையில தான் இருக்கிறாங்க. அது ஒரு காலம் நம்ம இடத்துல வரக்கூடாது சகோதரர்களே. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் கிபர். யாருடைய உள்ளத்திலே கடுகளவு கிபர் இருக்கிறதோ, பெருமை இருக்கிறதோ, அவன் சொர்க்கம் போக மாட்டான். அது அல்லாஹ்வுடைய தன்மை, தௌஹீதுக்கு எதிரானது. அல் ஐஸு இஸாருஹு, கண்ணியம் அல்லாஹ்வுடைய கீழாடை. வல் கிபுரு ரிதாவு, பெருமை அது அல்லாஹ்வுடைய மேலாடை. யாராவது எனக்கு நான் பெருமை கொள்கிறேன் என்று சொன்னால், பெருமை கொண்டால் அவன் என்னோடு மோதுகிறான், அத்அப்துஹு, அவனை நான் தண்டிப்பேன் என்று சொன்னார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? புறக்கணிக்க வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுக்காக நம்ம நேசிக்கணும், அல்லாஹ்வுக்காக நம்ம வெறுக்கணும். அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது ஈமான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வுக்காக வெறுக்கிறது என்ன? ஒரு மனிதர் நமக்கு எவ்வளவு உறவினரா இருந்தாலும் சரி, நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு முரணான காரியத்தை செய்தால் அப்போது அவங்களோட ஒட்டி உறவாடுறது, அவங்களோட நெருங்கி பழகிறது, இது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்காக அவர்கள் தனிப்பட்ட எந்த நோக்கத்துக்காக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்காக அவங்களை வெறுக்கணும். நீ குர்ஆன் வசனத்துக்கு முரணாக நடக்கிறாய், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாய், அதனால் உன்னை வெறுக்கிறேன்.
அல்லாஹ் ரசூல் தடை செய்த பெரும்பாவத்தை செய்கிறாய், அதனால் உன்னை வெறுக்கிறேன், உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அறிவிக்க வேண்டும். வேற எந்த காரணத்துக்கு இந்த அறிவிப்பு செய்யக்கூடாது. ஒரே ஒரு காரணம் என்ன, அல்லாஹ் ரசூலுக்கு நீ முரணா இருக்கிற, அதனால உன்னை வெறுக்கிறேங்கிறத வெறுப்பு பகிரங்கப்படுத்தணும். அது ஈமான். ஏன்னா இப்ராஹிம் அவங்களை பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு. இப்ராஹிம் அவரோடு இருந்தவர்களிடம் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவங்க என்ன சொன்னார்கள், இது காலு அவர்கள் சொன்னார்கள், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் அல்லாஹ்வை விட்டு நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை விட்டும் நாங்கள் விலகியவர்கள். பதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்லாஉ அபதா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் பகைமையும் குரோதமும் வெளிப்பட்டு விட்டது. ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கும் வரை உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் பகைமைதான், விரோதம்தான், குரோதம்தான் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த உணர்வு நமக்கு வரணும். என்ன, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறாங்களா, அவங்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்லணும். எல்லாம் சொன்ன பிறகும் அவர்கள் அந்த கொள்கையில் நீடிக்க இருக்கிறார்களா, அவர்களோடு நம்ம ஒட்டக்கூடாது, உறவக்கூடாது. அவர்களிடத்தில் நாம் வெறுப்பை காட்ட வேண்டும். அல்லாஹ்வுக்காக உங்களை வெறுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்காக உங்களை நான் பகைக்கிறேன், நீங்கள் அல்லாஹ் பிடிக்காத காரியத்தை செய்கிறீர்கள். இதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப அவங்களோட சேர்றது, ஒட்டுவது, உறவாடுவது இதெல்லாம் தௌஹீதுக்கு எதிரான விஷயங்கள். இதுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. என்ன, இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகன் என்ன சொல்கிறார்கள், நான் பெண்களை பள்ளிவாசலுக்கு விடமாட்டேன் என்று சொல்கிறார்கள். தந்தை என்ன செய்கிறார், இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மகனை கண்டிக்கிறார், கடுமையான முறையில் திட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், வ தகூலு வல்லாஹி லா நம்னஹுன்ன, தடுப்போம் என்று நீங்கள் சொல்கிறீர்களா என்று மகனை அவர் ஏசுகிறார். அப்துல்லா பின் மஸ்ஊத், என் மனைவி நபி அவர்கள் சொன்ன காரியத்தை வரம்பு மீறி அவள் பச்சை குத்துவாளேயானால் மா ஜாமஅத்துஹா, அவளோடு நான் சேரவே மாட்டேன் என்று அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. எனவே அன்பான சகோதரர்களே, நம்ம அல்லாஹ்வுக்காக பிறரை நேசிக்கணும். அந்த இடத்துல நம்முடைய தனிப்பட்ட காரணங்கள், விவகாரங்கள் இருந்தால் அதை நாம் பொறுக்க வேண்டும். இது ஈமானுடைய அம்சம். அல்லாஹ்வுக்காக நம்ம வெறுக்கணும். ஒருவர் குர்ஆனுக்கு முரணாக நடக்கிறார் என்றால் அல்லாஹ்வுக்காக அவரை கோபிக்கணும். மன் அஹப்பலில்லாஹ் வ அபகலில்லாஹ் வ அத்தாலில்லாஹ் வ மனாலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக விரும்பி, அல்லாஹ்வுக்காக வெறுத்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக யார் தடுக்கிறாரோ ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், அவர் ஈமானை பரிபூர்ணமாக்கி கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, ஈமானில் நாம் உறுதியாக இருந்து தௌஹீதுக்கு எதிரான இந்த வழிகேடுகளை விட்டு புறக்கணித்து சமுதாயத்திலே தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுவதை விட்டு அல்லாஹ் நாம் அனைவரையும் பார்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.